யாரும் எதிர்பாராத அந்த நேரத்தில் நாம் தான் முதலில் அவர் அழைத்து வந்தோம். வந்து என் தாய் சிலையை திறக்க வைத்தோம். அது மட்டுமல்ல, ஒரு கருத்தையும் சொல்லி வைத்தோம். ஐயா, நீங்கள் இன்றைக்கு வந்து குஜராத் முதல்வராக இருக்கிறீர்கள். இந்த மேடையை யாரெல்லாம் விதித்தார்களோ அவர்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் உண்டு. இன்னும் 6 மாதத்தில் இந்தியாவுடைய பிரதமராக ஆகப் போகிறீர்கள் என்று அன்றைக்கு சொன்னோம். அது நடந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருதாக வந்திருக்கிற அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அவரை எதை சொல்லி வாழ்த்துவது? வயதோ குறைவு. எடுத்தவுடனே நான் பிரதமர் என்று நான் சொல்லிவிடுவது தவறாக போய்விடும். ஆனால் தமிழ்நாட்டை ஆளுகிற தகுதியை மிக விரைவிலேயே மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய பரந்துபட்ட சிந்தனையில் பல வேளை பார்த்ததனுடைய அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து நாளை என்று சொல்ல மாட்டேன், 5 ஆண்டு என்று சொல்ல மாட்டேன், 10 ஆண்டுகள் என்று சொல்ல மாட்டேன், அதற்கு பின்னாலும் கூட ஆகலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரதமர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது வேட்டு கட்டிய தமிழன் அண்ணாமலையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏதோ அவரை போடுவதற்காக சொல்லவில்லை, நமக்கு நாட்டு பற்றால் சொல்லுகிறோம். நல்லவர்கள் நாடாள வேண்டும். தமிழ்நாடாக இருந்தாலும் அல்லது மைய அரசாக இருந்தாலும் தகுதியானவர்களை தேடுவது என்பதே மிகப்பெரிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் சொன்னோம். இதை நான் பல முறை